இன்று வைகுண்ட ஏகாதசி. பொதுவா வைகுண்ட ஏகாதசினா விழாவாக நம்ம பார்த்துருப்போம். அதற்கு ஆதாரங்கள் சிலது இருக்கான்னு பார்க்கும்போது, கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்கு. ஆமாங்க. கல்வெட்டுகள்ல நிறைய வைகுண்ட ஏகாதசி குறிப்புகள் இருக்கு. திருவரங்கம் கோவில்ல 1ஆம் குலோத்துங்கனோட 40வது அரசாட்சி ஆண்டு கல்வெட்டுல, இந்த வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லாம இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, திருவாய்மொழி கேட்டருளும் பொது திருநாள்னு சொல்றாங்க. அந்த நாள்ல திருவாய்மொழி பாடணும் போல. 2ஆம் ராசாதிராஜனோட 9ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுலயும் சொல்லப்படுது. அதுலயும் வைகுந்த திருநாளும், திருவேட்டை திருநாள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. மிக முக்கியமா 2ஆம் ராஜேந்திரன், அதாவது 12ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுலயும், வீரராமநாதன் அப்படிங்கிற மன்னனுடைய 8ஆம் ஆட்சியாண்டு கல்வெட்டுலயும் என்ன சொல்றாங்கன்னா, திருவத்தியயனம் பெருமாள் எழுந்தருளி திருமாலை எடுப்பதற்கென்றும், வைகுண்ட தாசர் திருநாள்கள் திருவத்தியன திருநாள்களுக்கும்னு சொல்றாங்க. இல்ல திருமாலை சாத்துதற்கும்னு சொல்றாங்க. அதில தான் வைகுண்ட தாசர் திருநாள்கள் திருவத்தியன அப்படின்னு குறிப்பிடப்படுது. அப்போ வைகுண்ட ஏகாதசி ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் முன்பே கொண்டாடப்பட்டு